ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல, நடக்காத துறையே கிடையாது. ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியால் தலைகுனிய விட்டுவிட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்திய நாட்டையே குலுக்கியது. தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை ஏற்கனவே திமுக தலைவர் திரு கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தலைகுனிய வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டை இந்திய அளவில் தலைகுனிய வைத்து விட்ட கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார், ஏன் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால், திமுக கட்சியால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. சில நேரத்தில் சில மானியங்கள் கலைக்கப்பட்டுகின்றன. ஆனால் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. உண்மைதானே? எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல, நடக்காத துறையே கிடையாது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் எல்லா துறையிலும் தலை விரித்தாடுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை கிடைக்கவில்லை. அரசு பொது மருத்துவமனையிலே உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில், அந்த மருத்துவமனையில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே அந்த மருத்துவமனையிலே சேர்ந்து அங்கே பிரசவம், அந்த பிரசவத்திற்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்ட மந்திரி அந்த ஓடிட்டு தான் இருக்கிற ஒழிய அரசு பொது மருத்துவமனையை கவனிப்பதில்லை. அதனால ஏழை மக்களுக்கு அரசு பொது மருத்துவமனையிலே கிடைக்க வேண்டிய சிகிச்சை முழுமையாக கிடைக்கவில்லை. 27 கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறார். அப்ப நான் ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்ப இதே பேருந்தில் தான் 153 தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 154வது தொகுதி ராசிபுரத்திலே உங்களை சந்திக்கின்றேன். அறிவிச்சவர் திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.